உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஹஸ்பண்ட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. பல்ஸ் ரேட்டும் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப நாங்க அவனை பார்க்கலாமா? கண்ணு முடிச்சிட்டானா? இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 hours மேல ஆகும் அவர் கண் முழிக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களோட இந்த நன்றிய உங்க மருமகளுக்கு சொல்லுங்க. இப்ப அவர் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவர் உயிர் பொழைச்சிருக்க மாட்டார். இது அவருக்கு மறுபிறவின்னு தான் சொல்ல முடியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. ஏதோ இதிகாச கதை சொல்லுவாங்களே, யமன்கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டிட்டு வந்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன, சாவித்திரியா? அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் உங்க மருமக. உங்க போராட்டம் வீண் போகல மேடம். அவர் கண் முழிச்ச உடனே சொல்லுவாங்க, அப்புறம் போய் பார்க்கலாம். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். உண்மையா என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதுல்ல, அதான் அவர் அப்படி பேசிட்டு போறாரு. அத்தை, நம்மளோட வேண்டுதலும் நீங்க பண்ண புண்ணியமும் தான் சஞ்சயோட உயிரை காப்பாத்திருக்கு. ஸ்னேகா, போதும் விடு. இனிமே நாம கொடுக்கிற பேரையும் அவ எடுத்துக்க மாட்டா, விடுற சாபத்தையும் அவ எடுத்துக்க மாட்டா. அவ குணம்லாம் யாருக்கும் வராது. வித்யா, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. போய் பாருமா. பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். வாங்கப்பா. சரிம்மா, வா. வித்யா, அம்மா, வித்யா நீ பாவம்மா. அண்ணிய இருக்க சொல்லுங்கம்மா. அண்ணன் கண்ணு முழிச்ச உடனே கண்டிப்பா வித்யா நீ எங்கன்னு கேப்பாருமா. அவங்கள பார்த்துட்டு போக சொல்லுங்கம்மா. மானசா, நீ ஒரு புது பிரச்சனையை உருவாக்காத, பேசாம இரு. ஸ்னேகா, என்ன நடந்தாலும் உன் லட்சியம் நிறைவேறணும்ல? அதான ஸ்னேகா? நல்லா இருக்கு, நடத்துமா நடத்து. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.